பீட்டர் லிஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர் இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஹூ வாஸ் மேனேஜிங் ஃபிடலிட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தது. அந்த மியூச்சுவல் ஃபண்டை வெறும் $12 மில்லியன் ஆல்மோஸ்ட் ஒரு $18 பில்லியன் கிட்ட ஏஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணார். 2 டெக்கேட்ஸுக்கு அவர் தான் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு அவார்டும் வாங்கினார். ஸோ பை த டைம் அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லோரும் கேட்குறாங்க, உங்களோட ஃபண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபண்டு, ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே பணக்காரனாக இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. பட் அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமேலாம் பணக்காரனாக ஆகலை. அதில் என்ன பிரச்சனைனா, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ மார்க்கெட் நல்லா மேலே போகும்போது அதை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அப்போ தான் கொண்டு வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரிடம்ஷன் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் மாற்றி பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்க போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கல. என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எடுத்தது 2 டைப் ஆஃப் பீப்புள் தான். ஒன்று தான் இன்வெஸ்ட் பண்ணதை மறந்தவங்க, இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணவங்க இறந்தவங்க. இவங்க 2 பேரையும் தன்னோட போர்ட்ஃபோலியோவை பார்க்கவே இல்லை. அவங்க அதிகமாக மணி சம்பாரிச்சாங்க. ரெஸ்ட் ஆல் த பீப்புள் எல்லாருமே அப்பப்போ அந்த போர்ட்ஃபோலியோ நோண்டிகிட்டே இருந்ததுனால அவங்களால லாங் டேர்மில் ப்ராஃபிட்டே எடுக்க முடியல அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார். ஸோ அது ரொம்ப முக்கியமான லெசன். நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வரதான் செய்யும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். பட் தான் இன்வெஸ்ட் பண்ணதை ரெகுலராக கண்டினியூ பண்ணியிருக்கணும். இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணதை மறந்துட்டு அப்பப்போ செக் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும், உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். அவர் எழுதின புக்கு தான் ஒன் அப்பான் அ வால் ஸ்ட்ரீட். அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலைன்னா கண்டிப்பாக படிங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.